இன்றைக்கான மனித பாடல். மனித பாடல்னால் என்ன? மனித பாடல்னால் அதில் உள்ள வார்த்தைகள் இருக்குல்ல, புரியக்கூடாது. அதுதான் மனித பாடல். அர்த்தங்கள் இருக்கக்கூடாது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி பாட்டு பாடக்கூடாது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத அர்த்தமில்லாத வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள் எல்லாமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். உணர்ச்சிகள் தான் அர்த்தம். அர்த்தம்னா என்ன தெரியுமா? அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போது ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைனால என்னது? புரிஞ்சதுனால அதில் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை நமக்கு புரியுதுன்னா அதில் அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் பேசுகிற மொழி இருக்குல்ல, அது நமக்கு அர்த்தமாக இருக்கிறது. நமக்கு தெரிந்த மொழி நமக்கு தெரிஞ்ச மொழியில் எது பேசினாலும் அதில் நமக்கு அர்த்தமாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு புரியுது. இப்போ அதுவே நமக்கு புரியாத ஒரு மொழியில் பேசினாக்கா அதில் நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அதில் அர்த்தமே நமக்கு புரியாது. அப்போ தெரிந்த ஒரு மொழி என்பது நமக்கு அர்த்தமாக இருக்கிறது. தெரியாத மொழி எல்லாமே நமக்கு அர்த்தமில்லாத ஒன்றாக இருக்கிறது, புரியாத ஒன்றாக இருக்கிறது. புரியலைனாலே அதில் அர்த்தமும் இல்லை. புரிஞ்சதுன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறோம். அர்த்தத்தை தான் நம்மளால் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். புரியலைன்னா அதில் உள்ள அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு மனித பாடல்னால் என்னென்னா, புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். அர்த்தமில்லாத வார்த்தைகள் அதை பயன்படுத்தி பாட்டு பாட வேண்டும். அர்த்தமில்லாத வார்த்தைகள் அப்படின்னா அது இந்த உலகத்துக்கே புதிது. கலைப்படைப்புகள் எல்லாமே அர்த்தமே இருக்கக்கூடாது. உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது. உணர்ச்சிகள் இல்லாத விஷயத்தை ரசிக்க முடியும். உணர்ச்சிகள் இருந்தால் தான் ரசிக்க முடியுமா? அர்த்தம் இருந்தால் தான் ரசிக்க முடியுமா? அர்த்தம் இல்லாமலும் ரசிக்க முடியும், உணர்ச்சிகள் இல்லாமலும் ரசிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை தான் கலைப்படைப்புகள். ஓவியம், கவிதை, கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. உணர்ச்சிகள் இல்லாமல் நாம் ரசிக்க முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் கலைகள் என்பது. கலைகள் அந்த அளவுக்கு அதோட அமைதியே வித்தியாசமானது. அதில் கலைப்படைப்புகள் இருக்குல்ல, அதில் உணர்ச்சிகளே கிடையாது. கலைப்படைப்புகள் உணர்ச்சிகளே கிடையாது, அர்த்தமே கிடையாது. அதுக்கு ஓவியத்துக்கும் சரி, கவிதைக்கும் சரி, கவிதை மூலமாக நீ எதையுமே இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும்னு நீ முயற்சி பண்ணாத. ஓவியம் மூலமாக இந்த உலகத்துக்கு நீ எதையுமே சொல்லணும்னு நினைக்காத. புரிய வைக்கணும்னு ஏதாவது அர்த்தத்தை புரிய வைக்கணும்னு நினைக்காத. ஒரு கவிதை, நீ எழுதுகிற கவிதை என்பது இந்த உலகத்துக்கு அதை நீ எதையும் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாத. அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதை எழுது, அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாடு. அர்த்தமில்லாத அசைவுகள், நடன அசைவுகளே அர்த்தமுள்ள அசைவுகள்லாம் இருக்குது. இந்த பரதநாட்டியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நவரசம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகை, சோகம், சந்தோஷம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அது அர்த்தமுள்ள நடன அசைவுகள், முக அசைவுகள், முக பாவனைகள். அர்த்தமில்லாத உடல் அசைவுகள் இருக்குல்ல, அதுதான் நடனம். நம்ம நடனம் ஆடும்போது அர்த்தமே இருக்கக்கூடாது, புரியவே கூடாது. புரிதல் இல்லாத அர்த்தமில்லாத உடல் அசைவுகளுக்கு பேர் தான் நடனம். நடனம் என்றால் என்ன? அர்த்தமில்லாத உடல் அசைவுகள். அதுக்கு பேர் தான் நடனக்கலை. அப்போது நடனக்கலைனா என்னங்கிறத கண்டுபிடிச்சது யார்? நடனக்கலையை கண்டுபிடிச்சது யார்? நான் தான். ஏன்னா நடனக்கலைங்கிறது அப்போது இதுக்கு முன்னாடி டான்ஸே ஆடல. அதுக்கு பேர் அதெல்லாம் நடனம் என்றால் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள். நான் அந்த பரிசோதனையின் முடிவில் இதுதான் மனித நடனம் என அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். மனித நடனம் என்றால் என்ன? அதில் உடல் அசைவுகளில் அர்த்தமே இருக்கக்கூடாது, எந்தவித அர்த்தமும் இருக்கக்கூடாது, புரிதலே இருக்கக்கூடாது. புரிதல் இல்லாத அர்த்தமில்லாத உடல் அசைவுகள் தான் நடனக்கலை. புரிதல் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாடப்படுவதுதான் பாட்டு. அர்த்தமில்லாத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத சம்பவங்களை கற்பனை செய்து சொல்வதற்கு பேர் தான் கதை. சிற்பங்கள்னால் என்ன? அதாவது அர்த்தங்கள் இல்லாத வடிவங்கள், அர்த்தங்கள் இல்லாத உருவங்கள், அர்த்தங்கள் இல்லாத வடிவங்களை உருவாக்குவதற்கு பேர் தான் சிற்பக்கலை. இப்போ இது நாள் வரைக்கும் இருக்கிற கலைப்படைப்புகள் எல்லாமே நான் எதை கண்டுபிடிச்சனோ அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனைகள் தான். நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், முடித்து வைக்கிறேன். மனிதர்களின் ஒட்டுமொத்த ஆராய்ச்சியை நான் முடித்து வைக்கிற ஒருவனாக நான் இருக்கிறேன். மனித நிலையில் முழுமையடைந்த ஒருவனாக நான் இருக்கிறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி தினம் ஒரு மனித பாடல் என்கிற வகையில் இன்றைக்கான மனித பாடலை நான் உங்களுக்கு பாடுகிறேன். ತಗದಿಗಮಾಗುದಲೇ ಸಿಕನಾತು ನದೀನಾದ ತಾದಿನಲಾತಿ ಮನೇತಿ ನದೀನಾ ಏ ಬಿನ ಬಾವೋ ದಿವಿದಲಾವೋ ತವು ದಿವಲವು ದಿವದಾವೋ ತತಾಮಿದಲಾತಿ ವಲಾದೋ ದೀದವ
திவாதிபதி விதவாவிதவாவோ தவாதிபதோ விதலாவிதலாவோ தத்தாதிபதி விததி விதலாவோ இவ்வாவிவமாவிவனோ விவலாவிவ கவினவினிவலைவி கவிலவுலிவதிவ தித்தாதிபலீதபுதோ விதலாவிதமோவோ தித்தாதிதலீதமலேத்திகலாத்தோ. இதுதான் அர்த்தமில்லாத வார்த்தைகள். அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி நான் இன்றைக்கி ஒரு பாடல் சும்மா 2 நிமிஷம் பாடினா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு பாடினா போதும்.